السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم: صوموا تصيحوا، أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்தான பேரருளால் கடந்த 2 மாதங்களாக அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமதான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்தருள்வாயாக. சங்கையான ரமதானை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்தருள வேண்டும் என்று ரப்பிடத்தில் நாம் செய்த துஆவினுடைய மகத்தான விளைவாக அல்லாஹு தஆலா புனிதமான இந்த ரமதானை அடைந்து கொள்வதற்குண்டான பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உளப்பூர்வமாக நாம் ரப்புக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் என்னென்ன பரக்காத்துகளை ரப்புல் ஆலமீன் பூமியில் இறக்கி வைக்கிறானோ, அவனுடைய விசேஷமான அருளிலே என்னென்ன அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே தந்து அருள்கிறானோ அதிலே நிறைவான பங்களிப்பை அல்லாஹு தஆலா நமக்கும் தந்து அருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, புனிதமான ரமதானுடைய மாதம் ஆரம்பமாகிவிட்டது. உலகத்தில் கிட்டத்தட்ட 180 கோடி முஸ்லிம்கள் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே கிட்டத்தட்ட 180 கோடி முஸ்லிம்கள் நோன்பு வைத்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய நோன்பிலே ஒரே சீராக எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒரே அமைப்பிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, பெரியவர்கள் சிறியவர்கள் யாரும் வித்தியாசம் இல்லாத அளவிற்கு ஒரே சீரான அமைப்பிலே இந்த நோன்பு அமைந்திருக்கிறது. உலக அளவிலே உதய மறையக்கூடிய இந்த நேரத்தை அனுசரித்து வேண்டுமானால் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். உதயத்தை பொறுத்தவரையிலே, சூரியனுடைய மறைவை பொறுத்தவரையிலே உள்ள அந்த அணுகுமுறைகளை கவனித்து வேண்டுமானால் உலகத்தினுடைய நடைமுறைகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். உதாரணமாக, நாம் எல்லாம் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால், மாஸ்கோவிலே உள்ளவர்கள், ரஷ்யாவிலே உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 19 மணி நேரத்திற்கும் அதிகமாக நோன்பு நோக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய சஹர் நேரத்தினுடைய முடிவு 2:30 மணி, இரவு 2:30 மணிக்கு அவர்களுக்கு சஹருடைய நேரம் முடிகிறது. நோன்பு திறக்கக்கூடிய நேரம் கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு வருகிறது. இஷாவினுடைய தொழுகையை 11:45க்குத்தான் அவர்களுக்கு இஷாவுடைய ஜமாத்தே வருகிறது. கிட்டத்தட்ட 19 மணி நேரத்திற்கும் அதிகமாக நோன்பு நோக்கிறார்கள். அதிகமான அருமையான பெருமக்களே, இப்படி உதய மறையக்கூடிய நிலைகளை அனுசரித்து வேண்டுமானால் உலகத்திலே நோன்பு நோற்பவர்களுடைய நேர வித்தியாசம் இருக்கலாமே தவிர உலகத்தில் எல்லோரும் நோன்பு நோக்கிறார்கள். நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அருமையான பெருமக்களே, நோன்பு என்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். முஃமினீன்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், உங்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்னால் உள்ளவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். ஆனால் முன்னால் உள்ள சமுதாயம் நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருந்ததோ அந்த நிலைப்பாடுகளிலிருந்து அது கிட்டத்தட்ட மாறி போய்விட்டது. அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையையும் தங்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய யூத சமுதாயம், அவருடைய சமுதாயத்திற்கே நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அது தனி நபர்கள் சில பேர் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கிறது. அல்லாது அவருடைய சமுதாயத்திற்கென்று இன்று தனி நோன்பு என்பது இல்லை நடைமுறையிலே. கிறிஸ்தவ சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் சில மாதங்களிலே, குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே அவர்கள் ஒரு 40 நாட்கள் நோன்பு என்று அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அதிலே எல்லோரும் வைப்பதில்லை. பாதிரியார்களும் கன்னியாஸ்திரிகளும் அவர்கள் வைக்கிறார்கள், குறிப்பிட்ட சில பேர் வைக்கிறார்கள். அதுவும் பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இறைவன் சொல்லி தந்த நிபந்தனையின் பிரகாரம் அது நடைமுறையில் இல்லை. சகோதர சமுதாயத்தவர்களான இந்து பெருமக்களுக்கு நோன்பு வைப்பதற்குண்டான ஒரு காலமோ ஒரு வரைமுறையோ ஒரு நெறிமுறையோ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. அவர்கள் திரவ உணவை அவர்கள் அருந்திக் கொள்ளலாம் என்று அவர்களுடைய நடைமுறை சொல்கிறார். உலக அளவிலே
எந்த நாடாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமானவர் 3 விஷயங்களில் அவர் பூரணமாக நோன்பு நோக்க வேண்டும். அவர் உண்ணக்கூடாது, அவர் அருந்தக்கூடாது, தன்னுடைய காமத்தின் வழியாக செயல்படக்கூடாது. காலையிலிருந்து சூரியன், அதாவது சஹருடையிலிருந்து சூரியன் மறையக்கூடிய இந்த நேரம் வரை உண்ணாமல் பருகாமல் தன் புலன் வழி செல்லாமல் ஒரு உன்னதமான நீயத்தோடு தன்னை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் முஸ்லிம்களுடைய புனிதமான நோன்பாக அமைந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, இந்த நோன்பு நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய பலாபலன்கள் என்பது சாதாரணமானதல்ல. இது உண்டாக்கி தரக்கூடிய உயர்வுகள் என்பது சாதாரணமானதல்ல. சையதுனா அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஹபீபே, இந்த தீனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த தீனின் உயர்வுக்காக என்னால் முடிந்த ஏதாவது ஒரு ஹிதுமத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த வழி என்னன்னு சொன்னா, யுத்த களத்திலே நான் பங்கு பெற்று அதிலே ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனாலே நடைபெறக்கூடிய யுத்த களத்தில் நான் பங்கேற்று அதிலே ஷஹீதாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தரள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஹபீபே எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹும்ம சல்லிம்ஹு வ கன்னிம்ஹு, யா அல்லாஹ் நடைபெறக்கூடிய யுத்தத்தில் இவரை சலாமத்தானவராக, எந்த விதமான சிக்கலிலும் ஆழ்ந்து விடாமல் அவரை சலாமத்தாக பாக்கியம் பெற்றவராக ஆக்கி துஆ செய்தாங்க. 2-3 தடவை அப்படி கேட்டுவிட்டும் அப்படித்தான் சொன்னார்கள். கடைசியாக அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ஹபீபே முருனி பி அமலின், எனக்கு ஏதாவது ஒரு நீங்கள் அமலை சொல்லித் தாருங்கள், அதை கொண்டு ரப்பினுடைய திருப்தியை நான் பெற வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ஹபீப் சொல்லிக் கொடுத்த அந்த உன்னதமான செயல்பாடு, அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, அபூ உமாமா நீங்கள் நோன்பை பற்றிக் கொள்ளுங்கள், அதற்கு ஈடான ஒரு அமல் துன்யாவில் இல்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்று சொன்னால் இந்த நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ்வே கூலியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் சொன்னதாக, குல்லு இப்னி ஆதம், மனிதனுடைய எந்த அமல்களாக இருந்தாலும் அதுவெல்லாம் அது 7 700 வரை இரட்டிப்பாக ஆக்கப்பட்டு அதனுடைய நன்மைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொன்னான், இல்ல சியாம், நோன்பை தவிர என்று சொன்னான். நோன்பை தவிர என்று சொன்னான். ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு என்பது எனக்கே சொந்தம், நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன். நானே கியாமத்தினுடைய நாளையில் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக நோன்பாளிகளுக்கு நேரடியாக கூலியை கொடுப்பான் என்று ஒரு அர்த்தம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் தந்தரள வேண்டும். இன்னொரு கூலியை பெருமக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவே கூலியாகி விடுகிறான். அல்லாஹ்வே கூலியாகக்கூடிய உன்னதமான ஒரு அமலாக இந்த நோன்பினுடைய இந்த உயர் கூலி அமைந்திருக்கிறது என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்வார். சங்கைக்குரியவர்களே, எனவே புனிதமான இந்த ரமலானுடைய காலத்திலே ஹதீஸிலே வருகிறது, மன் அஃப்தர யௌமன் மின் ரமலான், ரமலானுடைய மாதத்திலே தங்கடங்கள் இல்லாமல் ஒருவர் நோன்பை விட்டார் என்று சொன்னால் அவர் கதா செய்தாலும் எவ்வளவு காலம் நோன்பு நோற்றாலும் கூட இந்த நோன்பை வைத்த ஈடாக ஆகவே முடியாது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதனாலே புனிதமான இந்த ரமலானை பூரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய பாக்கியம். அதனாலே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு என்னுடைய ரப்பின் திருப்திக்காக செய்கிறேன் என்ற அந்த பேர் உணர்வோடு இந்த ரமலானுடைய மாதத்திலே பூரணமாக நாம் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஆஃபியத்தையும் பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்பினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் குறித்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக சொல்கிறார்கள். சூமு தஸீஹு, மக்களே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். அதே போல நோன்பு நோற்பது என்பது நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உயர் தன்மை. ஏனென்று சொன்னால் மனிதனை பொறுத்தவரையிலே அவன் விரும்பக்கூடிய எவ்வளவு உயர்ந்த உணவாக இருந்தாலும் சரி, நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம் முன்னால் கொண்டு வைத்தால் யாரும் அதை ஏறிட்டு பார்க்கக்கூடிய நிலைமையிலே இல்லை பெருமக்களே. அதனாலே நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய பசி வந்தால் 10 போகும் என்று சொல்வார்கள். எது வந்தாலும் சரி நாம் ஈமானை விட மாட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்க மாட்டோம் என்ற உன்னதமான பயிற்சியை நமக்கு நோன்பு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல் அருமையான பெருமக்களே, நோன்பு உண்டாக்கி தரக்கூடிய மகத்தான பாக்கியங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இறை நெருக்கமும் இறை அச்சமும் உங்களுக்கு உண்டாகிறது நோன்பின் வழியாக என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்தான். கண்ணியமிக்க பெருமக்களே, புனிதமான இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய சன்மானங்கள் ஏராளம் ஏராளம். அதிலே ஒன்று, ரமலானுக்கும் துஆவுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ரமலானை பொறுத்த வரையிலே ரமலானுக்கும் துஆவுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. பொதுவாக துஆ என்பது ஒரு உயர்ந்த இபாதத், சாதாரணமானதல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், குல் மா யஅபு பிக்கும் ரப்பி லவ்லா துஆவுக்கும், நாயகமே தாங்கள் சொல்லிவிடுங்கள், உங்களை உங்களுடைய இரட்சகன் பொருட்படுத்தவே மாட்டான், லவ்லா துஆவுக்கும், உங்களிடத்தில் துஆ இல்லை என்று சொன்னான். மா யஅபுக்கும் பிக்கும் ரப்பி,
லவ்லா துஆவுக்கும், துஆ மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை பொருட்படுத்தவே மாட்டான் என்று அருள்வரை சொல்லும். அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை பற்றி ஒரு இடத்திலே சொல்கிறான், வயக்பிலூன ஐதியஹும் நஸுல்லாஹ ஃபனஸியஹும், தங்களுடைய கைகளை சுருட்டிக் கொள்கிறார்கள் துஆக்கள் செய்யாமல். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அவர்கள் மறந்து விட்டார், அவர்களை மறந்து விட்டான் என்று சொல்கிறான். எனவே துஆ என்பது மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே உள்ள துஆவை குறித்து குர்ஆன் பல்வேறு நிலைப்பாடுகளிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சய்யிதுனா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவருடைய அருமையான மக்கள் எல்லாம் சென்று சொல்கிறார்கள், நாங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக சில விதமான சதிகளை செய்து விட்டோம், சில விதமான தவறுகளை அநியாயங்களை நாங்கள் செய்து விட்டோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மன்னிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சய்யிதுனா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே போய் கேட்ட பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என்னுடைய ரப்பிடத்திலே உங்களுக்காக ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நான் பிழைவருக்கு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அது சஹருடைய நேரம் என்று பெருமக்கள் சொல்வார். புனிதமான ரமலானுடைய காலத்திலே சஹருக்காக நாம் கண்டிப்பாக எழுந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே ரப்புக்கு முன்னால் நாம் அவனிடத்திலே தொழுது துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலைப்பாட்டை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல் அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாதத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 பேருடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. 3 பேருடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர, ஒரு நோன்பாளி அவர் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் வரை அவருடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வல் இமாமுல் ஆதில், நீதமிக்க ஒரு வழிகாட்டி. இமாம் என்று சொன்னால் குடும்பத்தினுடைய தலைவரையும் எடுக்கலாம், ஆட்சியாளரையும் எடுக்கலாம், ஒவ்வொரு காரியத்திலையும் நீதமாக நடப்பவர். நீதமாக நடப்பவர் கையேந்தினால், நீதம் என்று சொன்ன உடனே வரலாற்றிலே ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. அமீருல் முஃமினீன் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் உட்கார்ந்த ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜனாதிபதி, உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதி, நண்பர் என்ற அடிப்படையிலே பக்கத்திலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சபைக்கு ஒருவர் வருகிறார், ஒரு யூதர். அவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஒரு புகார் சொல்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். குற்றச்சாட்டு சொன்ன உடனே அதற்கு அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கும் யா அபுல் ஹசன், அபுல் ஹசன் அவர்களே எழுந்திருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கிறார், எனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். யூதர் நின்று கொண்டிருக்கிறார், தாங்கள் அமர்ந்தால் அது நீதிக்கு உட்பட்ட ஒரு காரியம் அல்ல, அது உமருடைய ஆட்சிக்கு பொருத்தமாக இருக்காது என்பதனாலே கும் யா அபுல் ஹசன் என்று சொன்னார். சய்யிதுனா இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருத்து நின்றார்கள். விசாரிக்கப்பட்டது. கடைசியாக அந்த விசாரணையிலே அது யூதருக்கு மாதகமாகவும் இவர்களுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு நீதியின் அடிப்படையிலே. அதனால் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிந்த பிறகு அந்த யூதரும் சென்ற பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், ஹஜ்ரத் அலி அவர்களே, நீங்கள் உங்களை பார்த்து நான் எழுந்திருங்கள் என்று சொன்ன உடனே உங்களுடைய முகத்திலே ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றத்தை நான் உணர்ந்தேனே, உங்களுடைய முகத்திலே ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றத்தை நான் உணர்ந்தேனே, அது உங்களுக்கு சங்கடமாக இருந்திருக்கலாம், ஆனால் நீதியின் அடிப்படையில் அல்லவா நான் உங்களை எழுந்திருக்க சொன்னேன் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு கேட்டார்கள், என்னுடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களோ, என்னுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களோ, என்னை நீங்கள் எழுந்திருக்க சொன்னதற்காக அந்த மாற்றம் ஏற்படவில்லை. கும் யா அபுல் ஹசன், என்னுடைய பட்ட பெயரை சொல்லி, அது கண்ணியத்திற்காக சொல்லப்படக்கூடிய பெயர், கண்ணியத்திற்காக சொல்லப்படக்கூடிய அந்த பட்ட பெயரை சொல்லி எழுந்திருத்து நின்றுகள் என்று சொன்னீர்களே, அப்படியானால் அந்த யூதர் என்ன நினைத்துக் கொள்வார், உமருடைய ஆட்சியிலே நீதம் தவறி போய்விட்டதோ, அதற்கு மாற்றமாக கும் யா அலி, அலி அவர்களே நீங்கள் எழுந்திருங்கள் என்று சொன்னார். அதுதான் பொருத்தமாக இருந்திருக்கும். என்னுடைய செல்ல பெயராக பட்ட பெயராக சொல்லக்கூடிய அபுல் ஹசன் என்ற பெயரை, அபுல் ஹசன் என்ற பெயரை சொல்லி நீங்கள் எழுந்திருக்க சொன்னீர்களே, அதுதான் என்னுடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்திற்கு காரணம் என்று பெருமக்களே, நீதி பெயர் பெற்ற அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா வணக்கம் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, 3 பேருடைய துஆக்கள் ரப்பிடத்திலே மறுக்கப்படாது. ஒன்று ஒரு நோன்பாளியினுடைய துஆ, ஒரு நோன்பாளியினுடைய துஆ. அதே போல நீதமிக்க ஒரு குடும்பத்தினுடைய தலைவரோ ஒரு சமுதாயத்தினுடைய வழிகாட்டியோ நீதமானவராக இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ மறுக்கப்படாது. ஒரு தஅவத்துல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆ, அநியாயம் செய்யப்பட்டு விட்டார், மனம் நொந்து போய் ரப்பிடத்திலே கையேந்துகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதையும் திரும்ப அனுப்ப மாட்டான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். குறிப்பாக ரமலானுடைய காலகட்டத்திலே நோன்பு திறக்கும் நேரத்திலே ஹதீஸிலே தனியாகவே வருகிறது, தஅவத்துல்லா தரது, மறுக்கப்படாத ஒரு துஆ அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிறது. நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம், நாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அதற்குண்டான உணவுகளை முன்னால் வைத்துக் கொண்டு அந்த நேரத்தை நாம் பாலடித்து விடுகிறோம், கவனம் இல்லாமல் ஆக்கி விடுகிறோம். பெருமக்களே, அதிலே ஒரு தனி கவனம் வேண்டும். ஏனென்று சொன்னால்
தஅவத்துல்லா துரத்து, மறுக்கப்படாத ஒரு துஆவுடைய நேரம் அந்த நேரம். அதனாலே அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு குடும்பத்தில் சேர்ந்து நோன்பு திறக்கிறோம் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன துஆ. அதே போல தனியாக நாம் நோன்பு திறக்கிறோம் என்று சொன்னாலும் கூட நாம் அந்த நேரத்திலே அந்த துஆவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோன்பிலே குறிப்பாக துஆவுக்கு அங்கீகாரமான ஒரு நேரம் என்பதை பெருமக்கள் சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் தானே சங்கையான பத்ருடைய வெற்றி நமக்கு கிடைக்க பெற்றது. இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத மகத்தான வெற்றி அல்லவா பத்ருடைய வெற்றி. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான துஆவினால் புனிதமான இந்த ரமதானில் கிடைத்த வெற்றி தான் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே சில ஆயத்துக்களை சொல்லி வருகிறான். அதனுடைய சட்டங்களை சொல்கிறான். அது தொடர்பான செய்தி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல இப்படி சொல்கிறான். நோன்பு என்பது ஆரம்ப காலகட்டத்திலே, அதாவது இரவு நேரத்திலே கூட வீடு கூட கூடாது. சட்டம் அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் சில சஹாபிகள் தங்களுடைய நிலை மறந்து அவர்கள் வீடு கூடி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாங்கள் செய்த இந்த காரியத்தை குறித்து மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அது சம்பந்தமாக ஒரு ஆயத்தை இறக்கி விட்டான். அது சம்பந்தமாக உஹில்ல லக்கும் லைலத்தஸ் ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிக்கும், ரமலானுடைய காலத்திலே கூட இரவு நேரங்களிலே உங்களுடைய மனைவியரோடு வீடு கூடுவதை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டான். அது ஹராம் அல்ல, மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே உங்களுக்கு தடுக்கப்பட்டிருந்த அந்த காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள், அதையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று ஆயத்திறக்கி விட்டான். ஆயத்திறக்கி விட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபல் ஆன பாஷிருஹுன்ன, இப்பொழுது நீங்கள் ரமலானுடைய இரவு காலத்திலே கூட வீடு கூடலாம், அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வபத்தகு மா கதபல்லாஹு லக்கும், அப்படி நீங்கள் வீடு கூடினால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கென்று விதித்திருக்கக்கூடிய அந்த அருளை ரப்பிடத்தில் நீங்கள் கேளுங்கள், துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் சொல்கிறான். அதற்கு விரிவுரை செய்ய வந்த சஹாபிகள் பெருமக்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், அந்த நேரத்திலே உங்களுக்கென்று விதியாக்கி இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னால் குழந்தையை கேளுங்கள் என்று சொல்கிறார். யார் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது குழந்தையினுடைய தேட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ரமலானுடைய இரவு காலங்களில் அவர்கள் வீடு சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் இந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டும் கூட அல்லாஹ் தஆலா அந்த சன்மானத்தை வழங்குகிறான் என்று ஆயத்தின் விளக்க உரையிலே பெருமக்கள் சொல்றார் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் அது துஆக்களின் மாதம். எனவே அந்த நேரத்திலே எல்லா அமல்களுடைய ஒன்று சேர்க்கை ரமலான், எல்லா அமல்களுடைய ஒன்று சேர்க்கை என்பது ரமதான் என்று சொன்னால் அதிலே பிரதானமான ஒன்றாக துஆவும் அமைந்திருக்கிறது. புனிதமான இந்த ரமதானுடைய காலகட்டத்திலே நேரங்களை வீணாக்கி விடாமல் சஹருடைய நேரத்திலே, இஃப்தாருடைய நேரத்திலே, அது மாதிரி முக்கியமான காலகட்டங்களில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நம்முடைய ஹாஜத்துகளை, துன்யாவுடைய, ஆகிரத்தினுடைய, தீனுடைய எல்லா காரியங்களுடைய அந்த துஆக்களையும் ரப்பிடத்தில் செய்து நாம் இந்த ரமதானை பாக்கியமானதாக மக்பூலான துஆக்களுடைய ஒரு மாதமாகவே நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமதானை எல்லா நிலையிலும் பாக்கியமாக கழித்த சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய அன்பர்களான நேசர்கள் அவனுடைய அன்பையும் திருப்தியையும் மாத்திரம் நோக்கமாக கொண்ட நன்மக்கள் எப்படி நோன்பு வைத்தார்களோ அதேபோல் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. இரவு காலங்களிலே பூரணமாக தராவீஹை தொழக்கூடிய சாலிஹீன்களாக ஆக்கி அருள்வானாக. அதிகமாக தஹஜ்ஜுடைய தொழுகையையும் நேமமாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக புனிதமான ரமதானிலே உள்ள எல்லா பாக்கியங்களையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.